ஹலோ, இன்னைக்கு வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோங்க. என்னன்னா இங்கிலாந்துல இருக்கிற காசுகளோட மதிப்புக்கும் நம்ம ஊர் காசோட மதிப்புக்கும் கம்பேரிசன் பண்ணி நான் சொல்ல போறேன். ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். இங்கே இருக்கிற நோட்டுகள்லாம் வந்து பார்க்கும்போது இந்தியாவில் இருக்கிற நோட்டுகளோட ஏதாவது வந்து ஒத்து போதான்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. இப்போ தான் ரீசெண்டாக வந்து உண்டியல் வந்து உடைச்சமா, ஸோ வந்து அப்படியே நாங்கள் வந்து வச்சு உங்களுக்கு அப்படியே வீடியோ வந்து சொல்லிடலாம்னு சொல்லி நினைச்சேன். இப்போ உங்களுக்கு நான் எப்படி ஷேர் பண்ண போறேன்னா, அரௌண்ட் மதிப்பு வந்து நான் சொல்றேன். ஏன்னா நாளுக்கு நாள் வந்து இந்த காசோட மதிப்பு வந்து இந்திய ரூபாய் மதிப்புக்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நம்மளோட என்ன சொல்றது ஈஸியா அண்டர்ஸ்டாண்டபிளுக்காக வந்து நான் என்ன பண்றேன்னா, இப்போ வந்து இது வந்து 1 பவுண்டு சொல்லுவாங்க இந்த ஊர் காசுக்கு. நம்ம ஊர் காசுக்கு வந்து இப்போ வந்து 108 ரூபாயில இருந்து 110 ரூபாய்க்குள்ள போகுது. நாளுக்கு நாள் வந்து சேஞ்சஸ் இருக்கும். ஸோ நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் வந்து இது வந்து 100 ரூபான்னு சொல்றேன். நம்ம ஊர் காசுக்கு 100 ரூபாய், இங்க வந்து 1 பவுண்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து 1 பவுண்டுங்க. இங்க மேக்ஸிமம் வந்து குயினோட சிம்பிள் வந்து வச்சிருப்பாங்க எல்லா ரூபாய் நோட்டுகள்லையும். குயின் அண்ட் இப்போ வந்து கிங் சார்ல்ஸோட போட்டோஸும் நம்ம பார்க்க முடியும் நியூ நோட்டுகள்ல. இது வந்து 1 பவுண்டு. இது வந்து 2 பவுண்ட்ஸுங்க. 2 பவுண்ட்ஸ்னா நம்ம ஊர் காசுக்கு 200 ரூபாய் வரும். ஸோ பாருங்களேன், இதுலேயும் வந்து நம்ம ஊருக்கும் இங்கேயும் பெருசாக வந்து டிஃப்ரென்ஸ் எல்லாம் இல்லை. நம்ம ஊரில் நம்ம நாட்டு தலைவர்களோட ஃபோட்டோஸ்லாம் போட்டிருப்பாங்கல்ல, இங்கே வந்து குயின்ஸ் அப்புறம் அவங்களோட வாரிசுகளோட சிம்பிள்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. 50 பென்ஸுங்க. 50 பென்ஸ்னா நம்ம ஊர் காசுக்கு 50 ரூபாய் வரும். பாருங்களேன், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது வந்து 20 பென்ஸுங்க. சரிதா உங்களுக்கு? ஸோ 20 பென்ஸ். இங்கே வந்து பெரிய ரூபாய் நோட்டுகள் வந்து இந்த மாதிரி கோல்டன் கலரில், இந்த கலர்ஸ்லாம் வரும், சில்வர் கலரில் வரும். குட்டி குட்டி 1 பென்ஸ் 2 பென்ஸ்லாம் வந்து காப்பர் கலரில் இருக்கும். நீங்கள் பார்ப்பீங்க, உங்களுக்கு கம்மியாக தரமும் கம்மியாயிட்டே போகும். வேலை கம்மியாக அது வந்து டக்குன்னு வந்து பார்த்ததும் வந்து தெரியணுங்கிறக்காக ஐடென்டிஃபிகேஷனுக்காக கூட வச்சிருப்பாங்க. ஏன்னா இங்கே வந்து நம்ம நோட்டுகளை விட காயின்ஸோட மதிப்புகள் அதிகமாக இருக்கிறனால அதோட புழக்கங்கள் தான் அதிகமாக இருக்கும். அதனால கூட ஒரு ரீசனாக இருக்கு. அடுத்து வந்து 10 பென்ஸ். இது வந்து 10 பென்ஸுங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ 10 பென்ஸ் அப்படின்னா நம்ம ஊர் காசுக்கு 10 ரூபாய். 5 பென்ஸ் தாங்க ரொம்ப சூப்பரா இருந்தது. அதாவது இந்த பட்டன் நம்ம ஊர்ல 25 பைசா காசு வரும் தெரியுமா? கரெக்ட். நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு நினைச்சேன். நாஸ்டாலஜிக். ஆமா, இது வந்து 5 பென்ஸுங்க. நம்ம ஊர் காசுக்கு 5 ரூபாய். நான் ஒரு கம்பேரிசனுக்காக இது எவ்வளவு குட்டின்னு காட்டுறேன் பாருங்க. இது வந்து நம்ம ஊரு 5 ரூபாய். நம்ம ஊரு 5 ரூபாய் பாத்துக்கோங்க, எவ்வளவு குட்டியா இருக்கு பாருங்க. ஸோ இதுதான் வந்து 5 பென்ஸ். நம்ம ஊர் காசுக்கு 5 ரூபாய், இது நம்ம ஊர் 5 ரூபாய். 5 பென்ஸ் போயிடுச்சு. அடுத்தது 5 பென்ஸ்ல இருந்து 2 பென்ஸ். நான் சொன்ன பாத்தீங்களா, நான் உங்களுக்கு கையில் வைக்கிறேன் பாருங்க. இது வந்து 2 பென்ஸு, இது வந்து 1 பென்ஸு. ஸோ நான் காட்டுறேன் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில். இது வந்து 2 பென்ஸுங்க, 2 ரூபாய். நம்ம ஊர் காசு 2 ரூபா வந்து இந்த கலரில் கொடுத்துருக்காங்க, காப்பர் கலரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஒரு 1 ரூபாய், 1 பென்ஸு நம்ம ஊர் காசுக்கு 1 ரூபாய் வரும். ஏன் ரொம்ப ரோலாகுதா? ஆமா, இப்போ வரைக்கும் காயின்ஸ்ல என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து மேஜர் ஐட்டம்ங்க என்னன்னா நோட்டோட வேல்யூ வந்துட்டு பாருங்களேன். ஸோ அதுலயும் கம்மியிலேருந்து வந்துக்கலாம். இது வந்து நம்ம ஊர் 5 ரூபா நோட்டு மாதிரி இருக்குல்ல, ஆனால் 5 ரூபா கிடையாது. நம்ம ஊர் மதிப்புக்கு இது வந்து 500 ரூபாய் வருங்க. 50 ரூபான்னு சொல்ல வந்தேன். ஆக்சுவலி வந்து 500 ரூபாய் வரும் நம்ம ஊர் மதிப்புக்கு. இதுலேயுமே வந்து குயினோடதும் அதுக்கப்புறம் வந்து கிங்கோடதும் வந்து இருக்கும். அது போக இந்த நாட்டோட என்ன சொல்றது வரலாற்று சிறப்பு மிக்க இடங்கள்லாம் இருக்கும். இது வந்து அவங்களோட நாடாளுமன்றம்னு சொல்லுவாங்க, பார்லிமெண்ட். இந்த பிக் பென் பக்கத்துலலாம் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த ஊர் நாடாளுமன்றம்ங்க இது. நெக்ஸ்ட் வந்து 10 பவுண்டுங்க. இதாங்க 10 பவுண்டு. நம்ம ஊர் மதிப்புக்கு வந்து 1000 ரூபாய் வரும். நம்ம ஊர்ல எப்படி ரிசர்வ் பேங்கோட கவர்னர் வந்து சைன் பண்ணுவாரு, இங்க வந்து சீஃப் கேஷியர் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இப்படிதான் இருக்கு நோட்டு. நெக்ஸ்ட் தாங்க, இதுதான் சொன்னேன், நம்ம ஊர் 2000 ரூபாய் பார்க்குற மாதிரி இருக்கா. ஆக்சுவலி இது வந்து 20 பவுண்ட்ஸ் வரும். நம்ம ஊர் காசுக்கு 2000 ரூபாய் மதிப்பு வரும். நம்ம ஊரில் வந்து இதே கலரில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் 2000 ரூபாய் நோட்டு. இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்குது. யாரை பார்த்து காப்பி பண்ணாங்கன்னு தெரியல. இந்த ஊர் 20 பவுண்ட் வந்து இப்படி தான் இருக்கும். நம்ம ஊர் காசுக்கு இது வந்து 2000 ரூபாய். இங்கேயும் வந்து முன்ன சொன்ன மாதிரியே வந்து சைன் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இதோட முடியலைங்க, எங்ககிட்ட இவ்வளோதான் நோட்ஸ் இருக்குது. இதுக்கு அடுத்து பெரிய நோட் அப்படின்னா வந்து 50 பவுண்ட் நோட்டுங்க. நாங்கள் உங்களுக்கு இங்கே அட்டாச் பண்ணுற இமேஜ் எங்கள் கையில் இல்லை. மேக்ஸிமம் இங்கே வந்து புழக்கத்தில் கிடையாது. 50 பவுண்ட்ஸ் ரேராக தான் வச்சுருப்பாங்க. நாங்களும் வச்சுருந்தோம், நான் இப்போதைக்கு எங்ககிட்ட இல்லை. 50 பவுண்ட்ஸ் வந்து அதிகமாக யார்கிட்டையும் புழக்கத்தில் இல்லாத காரணம் வந்து சேஞ்சஸ் வந்து வருது. இங்கே மேபி வந்து டிமான்டேஷன் ஏதாவது கொண்டு வராங்களா என்னன்னு தெரியல. ஸோ அது புழக்கத்தில் இல்லாதனால எங்ககிட்டையும் இல்லை. உங்களுக்கு நீங்கள் இமேஜ் வந்து அட்டாச் பண்ணுறேன். உங்களுக்கு ஓகே, இதோட வேல்யூலாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இந்த ஒரு காயினோட வேலையே வந்து நம்ம ஊர் காசுக்கு 100 ரூபாய் வருது அப்படிங்கும் போது பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு நம்ம நாட்டுக்கும் இங்கேயும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியும். இந்த நாட்டோட 1 ரூபாய் தான் நம்ம நாட்டோட 110 ரூபா அப்படின்னு நினைக்கும் போது எப்படி சொல்றது,
கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. கொஞ்சம் வந்து நம்மளோட நாட்டோட மதிப்புகளும் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம எப்பவுமே பார்த்தா யூஸ்வலாக டாலர் கூட தான் கம்பேர் பண்ணுவோம். டாலர் பார்த்தா 80, 90 அந்த மாதிரி தான் வரும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இன்னும் அதிகம். நார்மலா வந்து இந்த இந்திய ரூபாய் டாலர் மதிப்புக்கு அப்படின்னு நம்ம நியூஸ் சேனல்லாம் பார்ப்போம். பட் ஆனால் பவுண்ட்ஸ் அதை விட அதிகம் அப்படிங்கிறது வந்து நிறைய பேத்துக்கு ஒரு புது இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் புதுசாக இருந்தாலும் சரி, இது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் சரி, அவங்க மற்றவங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சாலும் என்கிட்ட கேளுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.